மறுபடியும் எங்க இரு நான் வரேன். மாம்சி நான் ஸ்டடியா இருக்கேன். வா. வந்திருக்கியா? எல்லாம் கவலை மீனா, கவலை இருக்குது. முன்னாடியே ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தேன், 2 பேரும் சேர்ந்து. என்ன வார்த்தை? கருமா சேர்ந்து குடிக்கலாமா? சேர்ந்து நீ பேசி பிரயோஜனமே இல்ல. நீ என்ன பேசுறதா இருந்தாலும் காலையில பேசு. அதான் சரியா இருக்கும். அப்பா தூங்குறாரா? யாரா? மிஸ்டர் பாண்டியன் தூங்கிட்டு இருக்காரு. படுக்க வச்சிடலாம். வாங்க. அண்ணே வாங்க. வாங்க வாங்க. அப்படியே வீடு கோயில் மாதிரி ஸ்டோர் பண்ண வேண்டாம். போலாம் போலாம் வாங்க வாங்க. வா வா. 1 2 மூங்கி. அண்ணே பார்த்த மாதிரியே இருக்க. யார மறைக்கிறாரு? அண்ணே பேசாம இருங்க. ஐயோ இது இந்த அவரா இவரே? ஷூ அண்ணே இலை ஊர்லாம் சுத்திட்டு வரல, டிராவல்ஸ்ல சும்மா உட்காந்துட்டு பேசிட்டு வரோம்ப்பா. இல்லை இவேண்ட ஒரு மாதிரி மார்க் மாதிரி இருக்கேன். அது அண்ணனுக்கு கையில கால் அடிபட்டுருக்கு மச்சான். கையில கால்ல அடியா? காலரா கன்ஃபார்ம் ஃபிக்ஸ் இட். ஆல்ரெடி மாட்டிக்கிட்டோமா? ஏன் துறை சொல்ல மாட்டேன்? இவரு மாம்சே. அப்ப துறை யாரு? மீனா நீ துறை. எனக்கு மரியாதையே இல்லை. ஓ குடிச்சிருக்கானவே கண்டுபிடிக்கும். ஏப்பா மீனா குடிச்சிருக்கானவே கேக்குறாங்கல்ல, குறுகால நின்றுட்டு இருக்காரு. இல்லை குடிச்சிட்டு வந்திருக்க. டாடி நம்ப மாட்டேங்கிறாரு. அண்ணே சும்மா அண்ணே. ஏடா டேய் என்னடா மணி இம்பட் நேரம் கழிச்சு வீட்டுக்கு வர? ரெஸ்பெக்ட். ஏடா இவன் மட்டும் தான் குடிச்சிருக்கானா இல்லை நீங்க 2 பேரும் குடிச்சிருக்கீங்களா? மச்சான் இதோ இவன் மட்டும் தான் குடிச்சிருக்கான். டேய் என்னடா இது குடிச்சிருக்கியா நீ? தலைமாடிக்கு இருக்காருல துறை. தினமும் புதிய எபிசோட்ஸ் பார்க்க சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். என்னடா இது? தினமும் எதுக்கு புதிய குடிச்ச? எபிசோட்ஸ் பார்க்க சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஏன்டி மிருது அம்மா குடிச்சிருக்கு, இனிமே சத்தியமா குடிக்காது. என்னண்ணே மாட்டல்ல? கொஞ்சம் கவலையா? ஓ வேலை போய் சேடு கவலை. இவன் கை அப்படியே தப்பான முறையில் நீள போய்த்தானே. கை நீளுமா? தூக்கம் வருது. என்ன செய்யறது? அப்படியே உடச்சு களைச்சி படுக்க வைக்கணும். அட பேசிக்கலாம் மச்சான், பேசிக்குவோம். காலையில பேசிக்கிடுங்க. டேய் வாடா. ஒருத்தி மட்டும் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. யார் அந்த ஒருவன்? எங்க குடியார பயல்கள் அது வீடு. டேய் என்னடா நீ? திண்ணையில கடை இல்ல வேற எங்க பார்த்து தொலைச்சு முடிவேன். உங்களுக்கு தெரியாம நான் ஒழிஞ்சுக்கிறேன். அப்பா ஒரு நிமிஷம் நான் சொல்றது. ஓ போன்னு சொல்றேன் இல்ல. I'll take care. மீனா நீ வாப்பா. என்ன வரவே மாட்டா. அடிப்பாவி புருஷனுக்கு மதிப்பு இல்ல. போறியே போ. அட மீனா நீயே வந்து கூட்டிட்டு போ. தோற ஏசில படுக்க மாட்டீங்களா? ஏசி கூட சொல்லிட்டா திண்ணையில. அண்ணே என்னண்ணே? குடியார மிஸ்டர் பாண்டு அந்த பெட் பில்லோ ஏசிலாம் என்ன போயிட்டாரு. பண்றது போ. நல்ல வேலை மனுஷன் இங்கே வந்து தொந்தரவு பண்ணாம இருக்காரு. ஏங்க எப்படா உன்னை இப்படி விட்டுட்டு? அட என்ன மாம்சே, ஏசி ரெடி பண்ணி கொடுக்க சொல்லுப்பா. என்னப்பா நீ? என்ன திண்ணையில பட்டா? மிஸ்டர் பாண்டியனோட குரல் மட்டும் கேட்காம சூப்பரா தூங்குவேன். I will take care. தூங்குறேன் மட்டும். அப்பா ஏறிட்டேன். அண்ணே விடுதல போறேனே. இப்படி இப்படி விட்டாத. குட் நைட். குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. என்ன மாமா இவரு? என்னை இப்படியே தனியா விட்டுட்டு போக முடியாதுல்ல. நமக்கு வேற வழி இல்லப்பா. நான் ஏய் பாண்டியன், மிஸ்டர் பாண்டியன். கதவு சாத்துங்க மாமா. ஆரம்பிச்சிட்டானே. நல்லா ரொம்ப பாவப்பட்ட பையன் பாண்டியன். மிஸ்டர் பாண்டியன் கூல் டவுன். இன்னும் நடக்கல. கோமதி அந்த வரங்க. என்னங்க? ஏண்டே ராத்திரி நல்லா சுட சுட ஸ்ட்ராங்கா ஒரு காபி போட்டு கொடு. ஆபீஸ் இருக்கு. நீங்க தோற உள்ள ஏசியை போட்டு குளு 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 உட்காருங்க. போங்க போட்டு கொடு. அதுக்கப்புறம் ஐயாவுக்கு என்ன வேணும் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி சமைச்சு கொடு. அப்பா எதுக்குப்பா காலையிலேயே தம்பி மனசு வருத்தப்படுற மாதிரி? இல்லை நேற்று என்ன பண்ணி தெரியுமாடா உனக்கு? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாங்க. ஏன் இப்ப பேசுனேனாவா? ஐயோ வாரதுல ஒரு உரையும் வச்சுக்க மாட்டாரு. தலை மாறிக்கிட்டே வந்து நிக்கிறியா? இல்லை அம்மாவோட ஐடியா இருக்க வாடா. ஏடா வேலை போச்சுன்னு கொஞ்சமாவது கவலைப்பட சந்தோஷமா இருக்கு. அப்படித்தானே?
நீ இருந்தா உனக்கு கவலை வந்திருக்கு. நீ இதை தினமும் பொறுத்த புதிய வரைக்கும் எபிசோட்ஸ் கொடுத்து பார்க்க வாங்க சேனலை வேலையாச்சே. உடனே அப்புறம் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஒரே விஷயம் தினமும் எப்படி புதிய நம்ம எபிசோட்ஸ் கேட்பியா? பார்க்க சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வட்டார டிராவல்ஸ்காரரு நேத்து அவன் குடிக்கிறப்ப நீ கூட இருந்து கூட்டுக்கார இல்லை அதை விடிஞ்சிருச்சுல உங்க அம்மா எப்படி ஏடி கொஞ்சம் கூட சூடு சொல்லணும் எதுவுமே இல்லாத இவனுக்கெல்லாம் யாரை பத்தி எதை பத்தி கவலையே கிடையாது. இதுக்கு மேல சொல்ல அவமானப்பட்டாலும் அசியப்பட்டாலும் இவனுக்கு கவலை கிடையாது. இந்த டிவியில நீங்க இப்படி சுருக்குச்சுதான் அது எப்படி நான் திரும்ப வாங்குவேன். கொஞ்ச நேரம் எதுவுமே பேசாம அமைதியா இருக்கீங்களா? என்னால முடியலப்பா. டேய் நான் என்ன அமைதியா இருக்கேன்? நான் பேசதானே செய்வேன். ஏன் இப்படி கட் அண்ட் ரைட்டா பேசிட்டே இருக்கீங்க? உங்களுக்கு என் மேல கொஞ்சம் கூட பாசமே இல்லையா? நீ இரு அதே பேசுறேன்ல பேசட்டும். உமல இப்ப எனக்கு பாசம் வரும். நான் லஞ்சம் வாங்குறது தப்புதேன், அது இல்லன்னு சொல்லல. வாய்ப்பு இருக்கிற 10ல 5 பேர் லஞ்சம் வாங்க தான் செய்யறாங்க. டேய் செந்தி, இவன் பேசட்டும்டா. இவன் சொன்ன மாதிரி 10ல 5 பேர் லஞ்சம் வாங்க தான் செய்யறாங்க, வேலை வாங்குறாங்க. அதே மாதிரி தானே இவனும் செய்வான். பணம் ஆமா அவசியம் தான். எல்லாத்துக்கும் ஏஜ் பேச்சு வாங்கிட்டு மளிகை கடையில போய் வேலை பார்த்துட்டு மளிகை கடையில போய் வேலை பார்க்கறதுக்கு எனக்கு இந்த வேலை முக்கியம் தான், அவசியம் தான். ஒரு மீனா அதே தூர பேசுறாருல. ஏண்டா மளிகை கடையில வேலை பார்க்கறது உனக்கு அசிங்கமா தெரியுது. சரிடா, மளிகை கடையில உனக்கு வேலை பார்க்கறது அவமானமா இருந்துச்சு, அதனால போய் ஊருக்கு போய் உன்னோட கேவலமான புத்தினால அந்த வேலையை பறி கொடுத்துட்டு வந்து நிக்கிற. ஆமா இப்படி பேச்சு வாங்க போறேன். ஆனா இப்படி சொல்ற எப்படி ஒரு வீடு எல்லாத்துக்கும் குத்தம் கண்டுபிடிக்கிற வீடு விஷயத்தை இந்த வீட்டுல வேற யாருமே பண்ணலையா? விடுங்க, சின்ன பையன் தானே. முதல்ல அவனை சொல்லு, சும்மா பெரிய சப்போர்ட் பண்ணி. ஒண்ணு உங்க பணம் இல்லையே, நான் தானே கொடுத்தேன் அதை. அந்த பண விஷயத்துல கூட பாரபட்சமா தான் நடந்துக்கிட்டீங்க என்கிட்ட. டேய் அப்படியான பாரபட்சமா நடந்துக்கிட்டே மட்டும் நான் வாங்கின பணத்தை திரும்ப தினமும் கேட்டீங்கல்ல? புதிய எபிசோட்ஸ் பார்க்க சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த இடத்துல தினமும் எதுவும் பேச புதிய வேணாம், எபிசோட்ஸ் அமைதியா பார்க்க சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வாங்கினாரா என்ன? நான் தான் பணத்தை திரும்ப கொடுத்துறேன். அப்புறம் ஏன் எப்ப பாரு என்ன நோண்டிக்கிட்டே இருக்காரு? பொண்ணு நினைச்சீங்கன்னா பணத்தை திரும்ப கொடுக்காம ஒருத்தர் இருக்கான்ல, அவனை கேளுங்க. நான் தான் உங்களுக்கு கிடைச்சனா ஏதாவது அம்பளுக்கிறதுக்கு சண்டை போறதுக்கு? எப்படியாவது வாங்கிக்கிறேன். சும்மா ஏதாவது அதை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க.